என் சபை எப்படி இருக்கணும் தெரியுமா என்று கத்துக்கிறோம். சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? உலகத்தோட ஒட்ட வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்தத்தை கடைபிடிக்கிற சபையா இருக்கணும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? பிறரை புறங்குறாத சபையாய் மாற வேண்டும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? எந்நேரமும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தேவ வசனத்தை தாங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. அந்த தூய அன்பை சுமக்கிறவர்களாகவும் அந்த திவ்யமான பிரசன்னத்தை சுமந்து நடக்கிறவர்களாகவும் கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வாழ்வாதாரம் முழுவதும் நடந்து சாட்சி கொடுக்கிறவர்களாகவும் நாம் யாவரும் ஒப்புக் கொடுப்போமாக.